எங்கள் அப்பாவினுடைய வாழ்நாள் கனவு நான் மாவட்ட ஆட்சியர் ஆகணும். இதுக்காக பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு படிக்க போனேன்னே. எப்படியாச்சும் கலெக்டர் ஆகிடணும் அப்படின்னு ஒரு பெருத்த பேராசை. தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம மேலே வழக்கு போட்டாங்க, எழுத முடியாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் விடாப்பிடியாக பிள்ளைக்குட்டியெல்லாம் விட்டுட்டு படித்தேன். ஆனால் அதை நினச்சி நான் இப்போ வெக்கி தலை குனிறேன். நான் கலெக்டர் ஆகி வட்டமாக உட்காந்துக்கிட்டு 10 ரூபாய் சரக்கு பாட்டில் ஏற்றியதுனால் வியாபாரம் சரியாக நடக்கவில்லை. அதனால் எப்படி சாராயம் விற்பதற்கான வேலையை நம்ம கொடுத்துருந்தான்னு வச்சுக்கலாம், நானும் அன்னைக்கே உத்தரத்தில் மாட்டி தொங்கியிருப்பேன். நான் ஐஏஎஸ்க்கு ப்ரிலிமினரி எழுதி மெயின் பேப்பர் எழுதி இன்டர்வியூ அட்டன் பண்ணி உட்காந்து 3 வருஷம் திணறி படித்து உட்காந்துருக்கு. சாராயம் விற்கவா? பாட்டில் ஏன் சரியாக விற்பனை செய்யவில்லை? அதை விட பெருங்கொடுமை, நம்ம எப்படிப்பட்ட ஒரு அரசியலில் வாழ்கிறோன்னு பாருங்க. ஆக சிறந்த அறிவாளிகள் யார்? எங்கள் அண்ணன் முத்துசாமி. இப்போ இன்னைக்கு ஒரு அறிவிப்பு, நான் கூட அபிநயாட்ட சொன்னேன், என்ன மாதிரி நாட்டில் வளர்றேன் அப்படி பெருமை அப்படியே கொள்ளணும். ஏன்னு கேளுங்க, கள்ளச்சாராயம் விற்று நீங்கள் சிறைக்கு போயிட்டு நான் அதை மறந்து வாழ நினைக்கிறேன் அப்படின்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 ரூபாண்ணே. கள்ளச்சாராயம் விற்றா. இப்போ யாருக்கெல்லாம் வேலை வெட்டி இல்லையோ அவங்கெல்லாம் சும்மா போய் ஒரு ஆளுக்கு 2 பாக்கெட்டை விற்றுவிட்டு நான் மனம் திருந்தி வாழ நினைக்கிறேன் அப்படின்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஊக்கத்தொகை 50,000 ரூபா. ஊக்கத்தொகை எல்லாம் யாரோட மூளைன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் எங்கள் அண்ணன் ஸ்டாலினோட மூளை. இவங்களுக்கு ஓட்டு போட்டவங்கெல்லாம் சிரிச்சுக்கிங்க. இவங்களுக்கு ஓட்டு போட்ட கணவான்கள்லாம் இருக்கீங்கல்ல, அவங்கெல்லாம் பெருமைப்பட்டுக்கங்க. எப்படி இருக்கு பாருங்க. 13 ஆண்டு காலம் கத்துறோம், இந்த நிலத்தையும் வளத்தையும் பாதுகாக்கணும்னு கத்துறோம், பெண்களுக்கான வாய்ப்பை உறுதி செய்யணும்னு கத்துறோம். எங்களை திரும்பி பார்க்கறது இல்லையா, அவாய்ட் பண்றாங்களா? ஒரு அம்மா வணக்கம் சொல்றேன், அம்மா மைக்கு ஓட்டு போட்டுருங்கம்மான்னு, என்னமோ நான் 5 லட்சம் கடன் கேட்ட மாதிரி மூஞ்ச திருப்பிட்டு போகுதுன்னு. 7 குழுவில் லோன் எடுத்து வச்சிருக்கு. 7 குழுவில் எக்கிப்டாஸு, கிராம விடியல், சமஸ்தா, எல்என்டி, குமஸ்தா, என்னென்னமா பேர் வச்சிருக்காங்க. அத்தனை லோனும் காலையில் வந்து நின்றுறாங்க. இந்த கடனை யார் திருப்பி கட்டுவா? யாராவது ஒரு பெண்கள் சொல்லுங்க. 1000 ரூபாய் பெண்களுக்கு மாதம் வழங்குகிறோம், அதனால் வாக்கு செலுத்தியவர்களே. இந்த 1000 ரூபாயை வாங்கி வருஷம் 12,000 ரூபாயை நான் சேர்த்து என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு வச்சேன் ஒருத்தர் சொல்லுங்க. வங்கி கணக்கில் நீங்க போட்ட பணம் அப்படியே தான் இருக்கிறது என்று சொல்லுங்க. உண்டா? மாசம் 12,000 ரூபாயை கொடுத்துட்டு இந்த பிரபுதேவ பாட்டில் ஓம் பணம் பணம் ஏன் பணம் பணம் ஏன் பணம் ஓம் பணம் அவர் பாக்கெட்லேருந்து எடுத்து வச்சுட்டு போயிடுவார். அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 2 குவார்டரு, அதுக்கு சைடிஷு கப்பு சேர்த்து 400 ரூபா நம்மளால ஒருத்தர் செலவு பண்ணுறார். 400 ரூபா 400. மாதம் 30 நாள் கணக்கிடுங்க, 12,000 ரூபா. 12,000 ரூபாயை உங்கள்கிட்ட பிடுங்கிக்கிட்டு பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய். இதில் பகுமானம் வேற. பெண்களுக்கு 1000 ரூபாய் வழங்கிய சின்னம் உதயசூரியன் எழுதி போட்டு வச்சிருக்காங்க. அதில் நம்மளுக்கெல்லாம் பரஸ்பரம். ஒரு வீட்டு இந்த பக்கம் செவரில் மாம்பழன்னு, இந்த பக்கம் செவரில் உதயசூரியன். இங்கே தான் அப்படி பரஸ்பரம் வாழுதுன்னா, நான் ஒரு இடத்துல தங்கியிருக்கேன், இறங்கி வர்றேன்னு திமுக குரூப்பும் அமமுக குரூப்பும் கூடி எதே பேசிக்கிறாங்க. டைம் சைகையில் காட்டுறாங்க, இப்படி பண்ணாங்க. என்ன இளவு நடக்குதுங்க? இதுக்கு பேர் ஜனநாயகம், இதுக்கு பேர் தேர்தல், இதுக்கு பேர் அரசியல் இல்லையா? வாக்கு செலுத்திய மக்களை முட்டாள்களாக பார்க்கிறான். இன்னமும் நம்ம எப்ப புரிஞ்சுக்க போறோம்? இன்னமும் இல்லாம புரிந்து கொள்ள எடுத்து சொல்ல யாருமே இல்லை இத்தனை ஆண்டு காலம். ஆனா 13 ஆண்டு காலம் கத்திக் கொண்டிருக்கிறோமே. ஒரு நேர்மையான வேட்பாளர் கொண்டா நிப்பாட்டுங்க. 13 கோடி சொத்து காமிச்சிருக்காரு எங்க அண்ணன் அன்னியூர் சிவா. இந்த பிள்ளைகிட்ட நான் கூப்பிட்டு கேட்டேன், என்னம்மா நீ சொத்து காமிச்சிருக்கோம்? அப்படி விட்டுங்க. சொத்தே இல்லைங்க, வெறும் கடனை காட்டி வச்சிருக்கு. என்னம்மா எந்த சொத்துமே இல்லையான்னு கேட்குறேன். நான் கழுத்தில் போட்டிருக்கேன் பாருங்க, அந்த சங்கிலியை தவிர என்கிட்ட வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் நிலம் மட்டுமே எழுதிக்கிட்டே இருக்கேன். 2000 ஸ்கொயர் ஃபீட், 1500 ஸ்கொயர் ஃபீட், எல்லாம் 1.25 கோடி, 1.25 கோடி. கடைசி வரைக்கும் நீங்கள் தெருக்கோடி, கடைசி வரைக்கும். என்ன மாதிரியான நிலைப்பாடு இது? ஒரு இடைத்தேர்தல் அப்படின்னா பரபரப்பாக எல்லா கட்சிகளும் வேட்பாளர்களோடு ஒரு மிகுந்த பரபரப்பான ஒரு பரப்புரை இருக்கும். அதன்மா நானும் பார்க்குறேன், ஒரு சத்தத்தையும் காணும். எந்த வீதிகள்லையும் பிரச்சார வாகனங்களோ அல்லது வேட்பாளர்களுடைய பயணமோ நாம் தமிழர் கட்சியை தவிர வேற எந்த கட்சியும் பெருசாக பரப்புரை பண்ணலை. நான் இப்போ நாங்கள் வண்டியில் வாகன பரப்புரையில் வரும்போது ஒரு ஆஃபீஸர், ஒரு அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர், ஒரு ஆடிட்டர் ஐயா கூட நான் சொல்லி சிரிச்சிட்டு வந்தேன். கலெக்டர் உத்தியோகம் கூட இப்போ இவ்வளோ சின்சியராக பார்த்ததில்ல. ஒரு 5-6 பேப்பர், அதில் பரிச்சட்டையை கையில் வச்சுக்கிட்டு அதில் 5-6 பேப்பர் வச்சுட்டு குறிப்பெடுக்கிறாங்க. என்ன உங்கள் வீட்டில் எத்தனை? 7 4 இது நம்ம ஓட்டு, இது அவங்க ஓட்டு, அப்படி கன்ஃபர்மேஷன். டீட்டெயில்
ஒர்க்கிங். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்கணுமாங்க, சப்மிட் பண்ணணும். டீட்டெயில்டு ஒர்க்கிங் பண்ணுறாங்களாம். வீதிக்கு வீதி. அறிவு சிறந்தவர்களே, என் கட்சி என்று வாக்கு செலுத்திய அவங்க சொல்ற மாதிரி வாக்காள பெருங்குடி மக்களே, என்றைக்காவது ஒரு நாள் உங்கள் வீட்டு சாலை சரியில்லை என்று இவர்கள் கணக்கெடுத்ததுண்டா? உங்கள் வீட்டு வீதிகளில் மின்சார விளக்கு எரியவில்லை என்று இவர்கள் கணக்கெடுத்ததுண்டா? உங்கள் வீட்டு பெண்களுடைய பாதுகாப்புக்காக இவர்கள் வந்து கணக்கெடுத்ததுண்டா? உங்கள் வீட்டில் வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் இருக்கிறார்களா என்று இவர்கள் கணக்கெடுத்ததுண்டா? நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்க நிலம் வளம் சார்ந்த கணக்கெடுப்புகளை செய்ததுண்டா? எல்லாவற்றிற்கும் மேலாக எங்க அக்கா சீதாலட்சுமி சொன்னது மாதிரி மின் கம்பம் இருக்கு, அந்த பல்பு மாற்ற அந்த அது என்னது ஹோல்டர் இருக்கு, பல்பு இல்லை. தட் இஸ் திராவிட மாடல். ஆட்டை போட்டது யார் தெரியுமா? எல்லாம் அந்த குரூப்பு தான். நான் கூட எங்கள் ஐயாட்ட சொன்னேன், நாகப்பட்டினம் தஞ்சாவூர்லாம் பரவாயில்ல போல இருக்குண்ணே சாலையெல்லாம், இங்கே என்னென்ன கடமுடான்னு. எனக்கு குதிரை வண்டியில் போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை, இன்னைக்கு தீர்ந்துருச்சு. டக்குனு உண்மையிலே இந்த பிள்ளைய பாராட்டணும். நமக்கு ஒரு நாள் நிற்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு சாலை. நான் ஐயா கிட்ட சொன்னேன், அப்பா எனக்கு என்னமோ இவங்க மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டாங்க போல இருக்குப்பா, அங்கே இருக்கிறதா சொச்ச மிச்சம் ஏதாவது போட்டு வச்சிருக்காங்க, இங்கே மொத்தமும் முடிஞ்சு போச்சு போல இருக்கு. 3 ஆண்டு காலம் இல்லை 30 ஆண்டு காலம், எந்த ஆண்டு காலம் வந்தாலும் நமக்கு சாவு தான், சங்கு தான். அதுக்கு ஏற்கனவே அவங்க அவார்டு கொடுக்குற மாதிரி உனக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சியில். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் மீண்டும் அன்னியூர் சிவா அவர்களுக்கே வாக்கு செலுத்துறீங்கன்னு வச்சுப்போம், என்ன நடக்கும்? கூடுதலாக ஒரு சாராய வியாபாரி அதிகமாக வருவார், அதானே? வேற என்ன நடந்துரும்? ஒருத்தர் சிந்திக்கலையே, ஒருத்தர் சிந்திக்கலையே. நம்ம இந்த சாலையில் தானே நடந்து போறோம், இத்தனை ஆண்டு கால ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துருக்கோமே, இந்த சாக்கடை சாலையிலே ஓடுது, இதை சரி பண்ண முடியலையே, இதை யார் வந்து சரி செய்வா? அவர்களுக்கான வாக்கா? ஒருத்தர் இது வரைக்கும் பார்த்து இவர் படித்தவரா, இவர் பண்புள்ளவரா, இவர் எனக்கான பிரச்சனை தெரியுமா, எனக்காக சட்டமன்றத்தில் போய் பேசுவாரா, அப்படி வாக்கு செலுத்தியது உண்டா? உங்கள் சாதிக்காரர் என்று நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் வாக்கு செலுத்தினீங்கல்ல, உங்கள் சாதிக்காரர் உங்களுக்காக எதற்கு நின்றிருக்கிறார், எதற்கு பேசி இருக்கிறார்? உங்கள் வீட்டு பிள்ளை நல்ல திறமசாலி, படிச்சிருக்கிறான், காசு கொடுக்காம ஒரு வேலை வாங்கிட்டு வாங்க பார்ப்போம், உங்கள் சாதிக்காரர் தானே. அப்ப இது என்ன மாதிரியான அரசியல்? கடன் உள்ளவர்கள் கடன் உள்ளவர்களாகவே, பணக்காரர்கள் பணக்காரர்களாகவே. விவசாயம் கேள்விக்குறியாகிவிட்டது, மக்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிவிட்டது, இளைஞர்களுக்கான இளம் பெண்களுக்கான வேலை வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. இங்க இருந்து பாண்டிச்சேரிக்கு போறோம் வேலை தேடி. ஏன் இந்த பகுதியில நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகளை அமைக்க முடியாதா? எனக்கு தெரிஞ்சு ஒரே இடத்தில் வேர்க்கடலை, கம்பு, கரும்பு, நெல் ரகம் எல்லாமே பயிரிடக்கூடிய பகுதியாக இந்த பகுதி முழுக்க இருக்கு. ஏன் இந்த இடத்துல ஒரு பெரிய விவசாய சந்தை இல்லை? ஏன் கிடங்குகள் இல்லை? ஏன் அரசு அதை விற்பனை செய்ய ஏதுவான தளத்தை உருவாக்கல? ஏன் இந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கான வாழ்வியலை உறுதி செய்யல? ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை கொடுக்கலாமே, அதெல்லாம் செய்யல. தெரு சாராய கடை திறந்து வச்சு அங்க குடிக்கிறவங்க கூட எங்களுக்கு தான் கையை காட்டுறாங்க. அங்க குடிக்கிறவங்க கூட, ஏன்னா அவங்களுக்கும் தெரியும்ல, அவங்களே இந்த வாழ்க்கையை தொலைச்சிட்டு நடுத்தூர்ல நிக்க போறாங்க, என் பிள்ளையாவது உருப்படணும்னு நினைப்பாங்கல்ல. அதனால அறிவிச்சிருந்தவர்களே, ஒரு முறை சிந்திங்க, ஒரே ஒரு முறை சிந்திங்க. நீங்கள் 5000 ரூபாய் வாங்கி கொண்டு செலுத்துகின்ற வாக்கு நமக்கான பாடகற்ற செலவுக்கு கூட ஆகாது. அப்படித்தான் ஆக்கி வச்சுட்டாங்க. கள்ளசாராயம் குடிச்சு செத்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கின்ற இவர்கள் ஒரு விபத்துல செத்துட்டா, ஒரு விவசாயி செத்துட்டா, ஒரு கடல்ல போய் செத்துட்டா 2 லட்சம் கொடுக்க அவங்க எவ்வளவு யோசிக்கிறாங்க தெரியுமா? நாளை இந்த 2 ஆண்டு காலம் நீங்க எந்த அரசையும் தீர்மானிக்க போறதில்ல. திமுக ஆட்சி அமைக்க போதா, அண்ணா திமுக ஆட்சி அமைக்க போதான் தீர்மானிக்க போறதில்ல. இந்த 2 ஆண்டு காலத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கான பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுகின்ற ஒரு வாய்ப்பாவது கருதி நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானின் அன்பு தங்கை மருத்துவர், எதுவுமே இல்லைனாலும் நீங்க எல்லாம் குதின்னு குதிப்பீங்க. அந்த அம்மா மருத்துவருக்கு படிச்சுட்டு சொந்தமா ஒரு கிளினிக் வச்சுட்டு உட்கார்ந்தா கை நிறைய சம்பாதிக்கலாம், உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனா அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சு விட்டு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நோய்களை களைந்தெறுவதற்கு பேர் தான் சரியான மருத்துவம் என்பதை உணர்ந்து உங்ககிட்ட வந்து உங்க வீட்டு பிள்ளை, ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு பிள்ளை இத்தனை ஆண்களை எதிர்த்து ஒரே பெண் வேட்பாளராக இந்த இடத்துல நின்று களமிறங்குறா. அவளுக்கு வாய்ப்பு கொடுங்க, வலிமைதாருங்க. சரியான மக்களுக்கான அதிகாரத்தை வென்று, அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்பதற்கிணங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க. மைக்கு சின்னம் ஓட்டு பெட்டியில 2வது இடத்துல இருக்கு. அங்க இருந்து ஒரு அண்ணன் எனக்கு இப்படி காட்டிட்டு இருக்காரு, நீங்க ரெட்டலை காட்டுறீங்களா என்னன்னு தெரியல, எனக்கு என்ன 2வது இடம் மைக்குன்னு காட்டுற மாதிரி தான் இருக்கு. ஒட்டுமொத்தமாக வாக்கு செலுத்துங்க, வலிமைதாருங்கள். எளிய மக்களுக்கான அதிகாரம் வெல்லட்டும். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை உங்களோட வாக்கு அதை சொல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.